வாழை மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறது பார்த்துக்கலாம். கறி லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. தனியாத்தூள் வந்துட்டு நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 5 வெங்காயம், 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, சின்ன இஞ்சியாக தான் இருக்குது, ஒரு பச்சை மிளகா, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள். இவ்வளோ தான். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட் எடுத்து நம்ம வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து வாழை மீனுக்கு மட்டும் இல்லை, எல்லா மீனுக்குமே வந்து நல்ல டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும். மத்தி மீனுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோகோனட் ஆயில் வந்து கொஞ்சோண்டு அப்ளை பண்ணணும், ஊற்றணும். கோகோனட் ஆயில் தவிர வேறு எந்த ஆயிலும் ஊற்றாதீங்க. கோகோனட் ஆயில் மட்டும் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் சால்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நான் வந்து போட்டிருக்கேன். எனக்கு அது ஓகே, பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லெமன் வந்து கால்வாசி தான், கட் பண்ணியிருக்க சைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கால்வாசி தான் லெமன் ஜூஸ் வந்து. ஏன்னா அதில் ஜூஸ் நல்லா இருந்தது, ஸோ அதனால் நான் கால்வாசி தான் நான் எடுத்திருக்கேன். நான் எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இந்த டெம்லெட் மீன் போடுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. அப்புறம் மீன் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் வாழை மீன் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்படி நம்ம கோடு போடுவோமோ அதே மாதிரி கோடு போட்டுக்கோங்க. போட்டு எல்லா பக்கமும் வந்து மசாலா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா தடவி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மீன் முட்டையும் கொஞ்சம் அந்த மீனில் இருந்தது, ஸோ நான் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதுலேயும் வந்து மசாலா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்துட்டு எல்லா சமையலும் வந்து முடிச்சுட்டு மீன் குழம்பு, சாதம், ரசம் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து மீனை வந்து பொரித்து சாப்பிடுவோம் நாங்கள். ஸோ இப்போவும் அதே மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு நல்ல மசாலாவும் நல்லா வந்துட்டு மீனில் வந்து ஒட்டியிருக்கும், உள்ளே இறங்கியிருக்கும், சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே தான் நான் எப்போவும் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. பேனில் ஊற்றிட்டு மீனை வந்துட்டு ஒன்றா ஒரு பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாவே பிடிக்கும். இது கேரளாவில் வந்து கறி மீனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து செய்வாங்க. ஆனால் வந்து அதில் கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்து வாழையில பால் ஊற்றி, தேங்காய் பால் ஊற்றி அதில் தக்காளி லாஸ்ட்டு போடும்போது அந்த மெத்தடில் வந்து பண்ணுவாங்க. நம்ம வந்து ஃப்ரைக்கு வந்து இந்த மாதிரி பண்ணாலே போதும். மத்தி மீனுக்கு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் விட மாட்டீங்க. மத்தி மீனுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா போட்டு செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மத்தி மீனுக்கு. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், சரியா? அவ்வளோதான். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீன் முட்டை போடும்போது மட்டும் நான் வந்து மூடி போட்டு தான் முட்டை பொரிப்பேன். ஏன்னா அது பயங்கரமாக வெடித்து தள்ளும், டமால் டுமில்னு சொல்லிவிட்டு. ஸோ அந்த டைமில் மட்டும் நான் வந்து மூடி போட்டு தான் பொரிப்பேன். நான் பார்த்தாலே தெரியும், அங்கங்கே நல்லா வெடித்து போய் எண்ணெய் தெரிச்சு போய் இருக்கும். மீன் பொரிச்சாச்சு, மீன் முட்டையும் பொரிச்சாச்சு. மற்ற மீனில் உள்ள முட்டை வந்து எனக்கு பிடிக்காது, பட் இந்த மீனில் உள்ள முட்டை வந்து உண்மையிலே சூப்பராக இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது. ஸோ என் பொண்ணுக்கிட்ட வேணுமான்னு கேட்டேன், வேண்டான்ட்டா. அதனால் நானே சாப்பிட்டுட்டேன். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? பாய்.